அண்மை செய்தி. சென்னையில் கனமழையானது வலுத்து வரும் நிலையில் புறநகர் ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். நம்மளுடைய கலை திறனுக்கு விலை மதிப்பே இல்ல. இங்க ஒருத்தர் சில்க் த்ரெட் நகைகள் செஞ்சு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தாயுமானவன் வணக்கம். தற்போது ரயில் சேவையானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய தகவல். சென்னை மாநகரில் பரவலாக தற்போது கனமழை என்பது கொட்டி தீர்த்து வரக்கூடிய ஒரு சூழல பெஞ்சல் புயல் எதிரொலியின் காரணமாக தற்போது பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புறநகர் ரயில் மின்சார சேவைகள் என்பது தற்போது பெரும்பாலும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புறநகர் மின்சார ரயில் சேவையை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு, சென்னை கடற்கரை வேளச்சேரி, சென்னை சென்ட்ரல் ஆவடி, சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர், சென்னை கடற்கரை தாம்பரம் என பல்வேறு மார்க்கங்கள்ல இந்த புறநகர் மின்சார ரயில் சேவைகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மார்க்கத்திலும் பார்த்தோம் என்றால் குறைந்தது 50 முதல் 75 ரயில்கள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. அந்த வகையில இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் கனமழை எதிரொலியின் காரணமாக சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவைகள் என்பது குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வழக்கமான நேர அட்டவணைப்படி இல்லாமல் குறைந்த அளவிலான மின்சார ரயில் சேவைகள் மட்டுமே இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி புயல் கரையை கடக்கக்கூடிய சமயத்துல இந்த ரயில்களுடைய இயக்கத்தை வெகுவாக நிறுத்தி வைக்கவும் ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது. அந்த வகையில் அதற்கான நடவடிக்கைகளை அடுத்தடுத்த மணி நேரத்தில் எடுக்கப்படும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி வழக்கமான அட்டவணைப்படி இல்லாமல் குறைந்த அளவிலான புறநகர் மின்சார ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.